வேண்டும். அந்த மாதிரி எங்களுக்கு எத்தனை பேருக்கு முற்றோதல் பண்ணி முடிச்சீங்க? இப்போ நான் ஒரு 1967 ஐயா அந்த கதையெல்லாம் நான் எத்தனை பேர் முடிச்சீங்க? ஐயா நீங்க திருக்குறள்ங்கிறது எப்படின்னா, ஐயா நீங்க எனக்கு எத்தனை குரல் முடிச்சீங்க, எத்தனை மாணவர்கள் முடிச்சீங்க? எங்களுக்கு இந்த கதையெல்லாம் தேவையே. எத்தனை ஐயா நான் 700 நூல் இருக்கேன், கதையெல்லாம் தேவையில்லை. 700 நூல் எத்தனை பேர் படிச்சான்? படிச்சு எத்தனை மாணவர் பல்கலைக்கழகத்துல கோட் பண்ணாங்க? எங்களுக்கு ரிசல்ட் வேணும். அதனால உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கம் கதைகளை கேட்பதில்லை, எத்தனை ஆண்டுகள் முயற்சித்தார்கள் என்பதை பார்ப்பதில்லை, என்னையெல்லாம் சாதித்து எத்தனை திறமைகளை அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை, அவர்களை பற்றி சமூகம் என்ன சொல்கிறது என்பதை பற்றியும், அவர்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் கூட்டம் நடந்தது முக்கியம் இல்லை, கூட்டத்தில் என்ன நடத்திக்கிறது முக்கியம். இப்படி எல்லாத்தையும் ஒரு கிராஸ் கொஸ்டின், அனலிட்டிக்கல் கொஸ்டின் கேட்டு இதுல பாத்தீங்கன்னா இந்த 4 பேருமே தலைமை பேச்சாளர்களா இருக்கிறவங்க, செல்வமா இருக்கட்டும், அவங்க கப்பல்வழியா இருக்கட்டும், சிந்தாமணியா இருக்கட்டும், இந்த மற்ற ஆனந்தியா இருக்கட்டும், பயிற்சியாளர்கள் எல்லாருமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பணம் போட்டிருப்போம், அந்த இதுல அனுப்பியிருப்போம். இவங்க யாரையும் தமிழ் படிச்சவங்க இல்லை. ஒரு ஆய்வு முடிவு, மிகப்பெரிய ஆய்வு முடிவு, உலகம் பேசப்பட வேண்டிய ஆய்வு முடிவு. ஏன்னா எங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். 1967 ஆராய்ச்சி செய்ய இல்லை, கலப்பணி பண்ண எங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். தைரியமாக சொல்கிறேன், 38 மாவட்டத்தில் யாரா திருக்குறள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம் எனக்கு தெரியும், ஆவணப்படுத்தோம். அதுல இந்த 4 பேரோட துன்பம் என்ன தெரியுமா? தமிழ் திருக்குறள் யாருக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஈதியிலிருந்து வேலை செஞ்சு ஓய்வு பெற்றவங்க, தானிய ஓட்டுநர், எல்லப்பன் மாதிரியான கொத்தனார், இவங்க வந்துதான் திருக்குறள் இருக்குது. தமிழ் பேரறிஞர்களையும் பெரும் செல்வங்களையும் தமிழை கரைத்து கொடுத்தவர்களும் நம்பி இந்த திருக்குறள் இல்லை, இவர்கள் தான் கலப்பணியை கொண்டு செல்கிறார்கள் என்ற ஒரு ஆய்வு முடிவை இங்க உங்களுக்கு விதைக்கணும்னு நான் கொண்டு பேசுறேன். ஏன் இது பெரிய அறிவிச்ச முடிவு? நான் இங்க இந்த திருக்குறள் எடுக்கும்போது தெரியுங்களா, நாங்க எவ்வளவு பெரிய திருக்குறள் இருக்கிறோம். இந்த பெரிய கம்ப்யூட்டர் படிச்சுட்டு வந்து என்ன செய்வோம், திருக்குறளை தமிழ் படிக்காதவர்கள் இந்த திருக்குறளுக்கு செய்ததை விட, புலமொழிக்காரர்கள் திருக்குறளுக்கு செய்ததை விட தமிழர்கள் செய்யவில்லை, தமிழ் படித்தவர்கள் செய்யவில்லை என்ற ஆய்வு முடிவை அறிவியலாளராக ஆய்வாளராக துணிந்து நான் இங்கே விளக்கமுடைய கொண்டு சேர்ப்பது. தமிழ் படிச்சவங்கன்னா ரொம்ப அதை பற்றி கேட்கணும். எத்தனை தமிழாசிரியர் தமிழ் திருக்குறள் படிக்க வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் மனைவியோட உட்கார்ந்து திருக்குறள் பேசிருக்கீங்க? குடும்பத்தில் உரையாடுறீங்க? எத்தனை பேராசிரியர்கள் இதை பண்றீங்க? ஏன் இங்க நடக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர்கள் தமிழாசிரியர்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு வரல? ஏன் இந்த பிள்ளைகளை அழைச்சிட்டு வரல? கேள்வியை வைக்கிறேன், சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.